சில ஆண்டுகளுக்கு முன்பு கோல்டிங் என்ற வாலிபன் நியூயார்க் நகர வீதியில் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு லாரியில் அடிபட இருந்த சூழ்நிலையில் ஜோன்ஸ் என்ற பெரியவர் அவன் சட்டையை பிடித்து இழுத்த விபத்தில் இருந்தவனை காப்பாற்றினார். அதிர்ச்சியிலிருந்து மீண்டவன் அப்பெரியவரின் அருகில் சென்று நன்றி என்று கூறி மறைந்தான். சில மாதங்கள் கழித்து அதே கோல்டிங் ஒரு கொலை கைதியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். அன்று தீர்ப்பு கூறும் நாடு என்பதால் மக்கள் திரள்கூட்டமாய் கூடியிருந்தனர். நீதிபதி கோல்டிங்கை பார்த்து, நான் தீர்ப்பு சொல்லும் முன் உன் கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் கூறலாம் என்றார். அவனோ எதையோ யோசித்தவனாக, நீதிபதி அவர்களே, என்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீதியாவது அவனை நோக்கி, எனக்கு உன்னை ஞாபகம் இல்லை என்று கூறினார். கோல்டிங், ஐயா, சில மாதங்களுக்கு முன் என்னை ஒரு கொடிய லாரி விபத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். இன்றும் ஏதாவது இரக்கம் காட்ட மாட்டீர்களா என்றான். நீதிபதியோ, எனக்கும் இப்போதுதான் ஞாபகம் வருகிறது. அன்று நான் உன் இரட்சகர், ஆனால் இன்று உன் நியாயாதிபதி என்று கூறி அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Ecclesiastes chapter 12:14 God will bring every deed into judgment. One song. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, நான் உம்மை பின்பற்றி வர நற்கிரியை செய்து கிருபைகளை நன்மைகளையும் சுதந்திரிக்க எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.